வணக்கம். நான் அக்குபஞ்சர் வைத்திய தினேஷ். இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆக்களுக்கு. அனிமன் ஆக்களுக்கு அவைகளுக்கு ஏன் சிறுநீரகம் பழுதாகுதுன்றே தெரியுதில்லை. சாராயம் குடிக்கிறதால சிறுநீரகம் பழுதாகுது, அது ஒரு காரணம். அது குடிக்கிறார்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குது. அல்லது இந்த நீரிழிவு நோயால் சில பேருக்கு பழுதாகுது. அது அளவுக்கு அதிகமான மருந்துகள், இந்த மெட்ஃபார்மின் அந்த மாதிரி நீரிழிவு நோய்க்குரிய மருந்துகள் அளவுக்கு அதிகமாக போடுறதால சிறுநீரகம் பழுதாகுது. அதுக்குரிய காரணங்கள் எல்லாம் வேறு. ஆனால் சில பேருக்கு இந்த நீரிழிவு நோய் இல்லாமல் சாராயம் குடிக்காமல் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் 15-16 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் கூட சிறுநீரகம் பழுதாகுது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த படுக்க முறையில் தவறு இருக்குது. முக்கியமாக நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், இதுக்கு முதல் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். எத்தனையோ வைத்தியர்கள், எத்தனையோ சித்தர்கள் எல்லாம் வந்து போன இந்த உலகத்தில் இதுவரை யாருமே அறியாத ஒரு விஷயத்தை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிச்சேன். என்னென்னு சொன்னால், இந்த சிறுநீரக நோய் என்று வார எல்லாருமே இந்த கையை பிடரிக்க வச்சு கொண்டு இருக்கணும். சிறுநீரக வருத்தத்தில் வார எல்லாரையும் பார்த்தா கையை வந்து படுக்கையே இப்படி கையை பிடரிக்க வச்சு கொண்டு படுத்திருக்கணும். அப்போ இது சம்மந்தமாக நான் கூடுதலாக ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்ததில், எந்த கையை பிடரிக்க வச்சு கொண்டிருக்கணுமோ அந்த பக்கத்து சிறுநீரகம் வீக்காக இருக்குது. நாடியை பார்க்க தெரியும். 2 பக்க கிட்னின்ற தொலைப்பாட்டையும் நாடி மூலம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரேடியல் பல்ஸில் வந்து சிறுநீரகத்துக்குரிய பல்ஸ் வரும், அதன் மூலம் கண்டுபிடிக்கலாம் எந்த பக்க சிறுநீரகம் நல்லா இருக்குன்னு. வலது கையில் வலது சிறுநீரகத்துக்குரிய பல்ஸ் இருக்குது, இடது கையில் வலது கிட்னி வரும். இடது கையை தலைக்க வச்சு படுக்கிறவர்களுக்கு இடது பக்க கிட்னி வீக்காக இருக்குது. 2 கையையும் தலைக்க வச்சு படுக்கிறவளுக்கு 2 பக்க கிட்னியும் வீக்காக இருக்குது. கிட்னி வீக்காக இருக்குன்னா அவைகிட்ட கேட்டால் கையை தலைக்க வச்சு ஒன்று படுக்கிறீங்களாண்டா ஓம் பண்ணிக்கணும். இன்னொரு சாரார் என்ன செய்யணும்னா, நெத்தியில் கை வச்சு ஒன்று படைக்கணும். அவைகளுக்கும் கிட்னி பழுதாது. இந்த பக்கம் நெத்தியில் வச்சு கை வச்சு கொண்டு படுக்கிறவர்களுக்கு இந்த பக்கம் கிட்னி பழுதாது. இப்படி வச்சு படுத்துச்சோன்னா அந்த பக்கம் பழுதாது. கையை நல்லா இப்படி வச்சு படுத்துச்சோன்னா 2 கிட்னியும் பழுதாது. இப்படி இந்த படுக்க முறையில் பெரிய பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் அந்த சிறுநீரகத்துக்குரிய சக்தி பாதை வந்து உடம்புடைய நடுக்கோட்டுக்கு பக்கத்தால் வருது. இப்படி வந்து புருவத்துக்கு பக்கத்தால் வருது. புருவத்தின் ஆரம்பத்துலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் தள்ளி வருது. ஸோ அக்குபஞ்சர் தியரியில் அது இவ்வளோ தொட முடியுது. உண்மையில் அதோட சக்தி பாதை வந்து அப்படியே சுற்றோட்டமாக இருக்குது. இதனுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச விஷயம். ஒவ்வொரு உறுப்புக்குரிய சக்தி பாதைகளும் ஒரு சுற்றோட்ட பாதையாக இருக்குது. இந்த சுற்றோட்டத்தை நாங்கள் எங்கேயாவது தடை பண்ணோம்னு சொன்னால் அந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அந்த உறுப்பு பழுதடையும், வீக்காக. புரோட்டீன் போதுன்னு சொல்லினோம், திடீர்னு நல்லா இருக்கிற ஆளுக்கு திடீரென்று கிட்னி பழுதாது. ஒரு கெட்ட பழக்கம் இல்லாத ஆளுக்கு கிட்னி பழுதாது. காரணம் இந்த படுக்க முறை தான். அவை உங்களுக்கு இப்படி தலைகளை கை வச்சு கொண்டிருக்க பழக்கம் இருந்தால் அதை உடனடியாக நிப்பாட்டணும். சும்மா நேரத்தில் கூட வச்சிருக்கக்கூடாது. படுக்கிற நேரம் இன்னும் கூடுதலாக அழுத்தப்படும். கையை தலைகளை வச்சு படுக்காயங்க, சைட்டிலையும் வச்சு படுக்காயங்க. கையை நல்லா நீட்டிக்கொண்டு காலை நீட்டிக்கொண்டு படுங்க. அப்போ எந்த நோயும் இருக்காது. காலையும் கையையும் நீட்டிக்கொண்டு நிமிர்ந்து படுத்தா எல்லாரும் நோயில்லா உலகத்தை உருவாக்கலாம். நோயில்லா உலகத்தை உருவாக்கினா மருந்து கம்பெனிகளெல்லாம் மூட வேண்டி வரும். அப்படியெல்லாம் மூட மாட்டினோம். ஏன்னா அது வாங்குறதுக்கு அந்த ஆக்கள் வைக்கணும். அது என்ன சொன்னாலும் திருந்த மாட்டினவங்கள மக்கள். அதில் அவையெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஐயோ, கடைப்பிடிக்கிறார்கள் கடைப்பிடிங்கோ. அந்த ஜீசஸ் சொன்ன மாதிரி கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டுமண்டு விதண்ட வாதம் காய்க்கிறார்கள் காய்ச்சி கொண்டே இருங்கோ. கடைப்பிடிக்கிறார்கள் கடைப்பிடிங்கோ. நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.